நாங்கள் ஃபைனலாக அந்த கப்பல்லேருந்து இறங்கி சரி இங்கே இருக்க மார்க்கெட்டுக்கு போகலாம், ஆம்ஸ்டர்டாம் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே நிறைய ஷாப் போட்டிருப்பாங்க புதுசு இல்லையா, ஸோ பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபுல்லாக மார்க்கெட். பட் இங்கே ரொம்ப எதுவுமே இல்லை, ஸோ அதனால தான் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஃபுல்லாக அவங்க ஓல்டு கிளாத்ஸு அப்புறம் டாய்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பட் ஷாப்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் தான் எதுவுமே எங்களால் வாங்க முடியல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க, அங்கே போய் சரி போனதுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு. அப்புறம் சாப்பிட்றது நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் இது €11 5 அந்த மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஏதோ எழுதிலாம் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் திரும்ப அதே மாதிரி வெயிட் பண்ணி இந்த கப்பல்லே கிளம்பியாச்சு. ஸோ இப்போது நாங்கள் கார்னரில் போய் நின்றுடணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போனோம். சரி யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக போனோம். அங்கே பாருங்க ஒரு சைக்கிளில் கொடுக்கணுன்னு ஒருத்தர் போயிட்டார். போச்சுடா அவ்வளோதான் முடிஞ்சுது, சைக்கிளில் போய் நிறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி சரி இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோன்னு போனோம். எங்களுக்கு முன்னாடி போகிற அந்த எல்லோ கலர் அந்த பொண்ணும் வேகமாக போய் இடத்த பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற இடமாச்சும் போய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நின்றுக்கிட்டோம். அப்பாடா இதுவாச்சும் ஓகேவா அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் வாத்து எவ்வளோ அழகாக ஜாலியாக அவங்க அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே அந்த தண்ணியில் போயிட்டுருந்தோம். முன்னாடி நாங்கள் வந்ததை விட இப்போது நல்லா வியூ எனக்கு சூப்பராக இருந்தது பார்க்கவே. நிறைய இங்கே பாருங்கள் கப்பல், நிறைய கப்பல். இதெல்லாம் என்ன மாதிரி கப்பல், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்தது. நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு முடி பறந்து இந்த காற்றெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சம்மர் டைமுங்கவும் கண்டிப்பாக வின்டர் டைம்னால் குளிர் நிறைய எடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் வின்டர் டைம்னால் இங்கே போகவே மாட்டோம். பட் சம்மர் டைமுங்கவும் சூப்பராக இருந்தது பார்க்க. பாருங்க இந்த இது கிளம்புனது எவ்வளோ அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க போல். தண்ணி அப்படியே நல்லா இதாகிடுச்சு. இன்னொரு கப்பல் சொன்னேன் அந்த மாதிரி மாறி மாறி கப்பல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கப்பல் அப்படியே ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போகிறது சூப்பராக இருந்தது பார்க்கவே. மார்க்கெட் நல்லா தான் இருந்தது, பட் எங்களுக்கு தான் அந்தளவு செட் ஆகலை. அடுத்து இந்த ஹெலிகாப்டர் போயிட்டு இருந்தது. இது எமர்ஜென்சி ஹெலிகாப்டர். யாருக்காச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் டக்குன்னு அவங்க இது பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. சரி அது நம்ம சைடு தானே வரும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அது அப்படியே யூடர்ன் பண்ணி அங்கிட்டு போயிடுச்சு. இதில் யார் வரா, இது என்ன மாதிரி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்படியே சொயின்னு திரும்பிடுச்சு. ஸோ சேட். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன பார்த்தோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பாய்.